குடும்பமா எல்லாரும் வந்து படம் பார்த்தாங்க. ஊர்ல எல்லாம் கிராமத்துல வண்டி கட்டிட்டு அதுல கட்டிட்டு அப்படிலாம் வந்து படம் பார்த்தாங்க. தங்கை குறிச்சிதம் எந்தைகள் எல்லாம் அந்த காலகட்டம் திரும்ப இல்ல எல்லாமே. ஆமா, அன்னைக்கு சாதாரண போன்ல பேசுறோம், இன்னைக்கு செல்போன்ல பேசுறோம், ஐபோன்ல பேசுறோம், ஸ்மார்ட் போன்ல பேசுறோம், இன்னைக்கு வாட்ஸ்அப் காலமா இருக்கு. அது திரும்ப வருமானா மக்கள் எதை எப்ப எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது திரையரங்கு உரிமையாளர்களே இந்த பெரிய படங்கள், நான் பெரிய பெரிய சூப்பர் பெரிய ஸ்டார் படங்களுக்கு ஒரு ரேட் இருக்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அதோட பட்ஜெட் வேற. சாதாரண படங்களுக்கு பட்ஜெட் சப்ஜெக்ட மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய படங்களுக்கு, இந்த பழைய படங்களுக்கு 100 ரூபாய் டிக்கெட் விற்கிற மாதிரி இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு முன்னுரிமையை திரையரங்கு உரிமையாளர் கொடுக்க வேண்டும் என்பது என் கோரிக்கை. அந்த ஒருவேளை அதை மாதிரி கொடுத்தாங்கன்னா திரும்ப சினிமாவுக்கு ஒரு பொற்காலம் வரும். சுடுக்கிங்கரங்களப்போ உயிர்லூரிஷா வந்தது, தங்க மகன் படம் வந்தப்ப தங்கை கோரிக்கை வந்தது. இப்படி அதே மாதிரி என்னோட படங்கள் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி மோனிஷா என் படையப்பா வந்தப்ப மோனிஷா என் மொழிசா வந்தது. ஆனா படையப்பா மோனிஷா மொழிசா ரெண்டுத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். மோனிஷா என் மொழிசால சிலம்பு படத்துல நடிச்சிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ என் பையன் படையப்பாக்கு தான் போறான். நானே ரஜினியோட ரசிகன், என் பையனும் ரஜினி ரசிகன் தான் இருந்தான். நான் கமல் ரசிகனா, என் பையனும் அதே மாதிரி அவர் கமல் ரசிகனா இருந்தாரு. இதான் உண்மை. அதே மாதிரி நான் ரஜினி சார் படத்தோட சவால் விட்டுலாம் படத்தை விடல. நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி சார் படத்துக்கு அவரோட தியேட்டர் அந்த காலத்துல போடுறாங்கன்னா, அதாவது அது பிஞ்சி பேசாச்சு ஒரு கேப் இருக்கிற தியேட்டர்ல நமக்கு கிடைக்கும். அதுல போட்டோம்னா அதோட சேர்ந்து நம்மளும் அப்படியே வெளியில வருமே வந்த படங்கள் தான் அது. அதனால வந்து நீங்க இந்த மாதிரிலாம் சவால் விட்டு ரஜினியா இருந்தீங்களா, சைட்ல இருந்து ஜெயச்சந்திரா, நீ தினகரன்ல இருந்த காலத்துல உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு காதல் புனிதமா இருந்தது, அன்னைக்கு காதல் முக்கியத்துவமா இருந்தது, அன்னைக்கு காதல் அழுத்தமான காதல். இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் வேற. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். இது காதல் இன்னைக்கு ஃபாஸ்ட் லவ், ஃபால்ஸ் லவ், ஃபேக் லவ் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கம்பேரிசனை தான் நான் படம் எடுக்கிறேன். நீங்க இப்படி சொல்றதுனால உண்மையான காதல நாட்டில் இல்லாம போயிடாது. பர்சன்டேஜ் கம்மியா இருக்கலாம். இன்னைக்கும் தன்னுடைய காதலுக்காக உயிரை விடக்கூடிய பொண்ணு இருக்க, இன்னைக்கும் தன்னுடைய காதலுக்காக உயிரை விடக்கூடிய பையன் இருக்கானே. காதலுக்கு உயிரை விடக்கூடிய பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான். அதனாலதான் உயிருக்கு நிகரானது, உயிரை தாண்டது காதல் அப்படின்னால உயிர் உள்ள ஒரு விஷயம் படம் எடுத்தேன். 1980 45 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க கூலி படத்துலயும் பாடுறீங்க, வட சென்னை பாட்டுக்கு போட்டியாவும் நீங்க ஒரு படம் பண்ணுவீங்க. 45 அல்ல இது கரெக்ட். அது அந்த படத்துல அது ஏன்னா இது மாதிரி எப்படி அப்படியே சைடுல ஏங்க அதெல்லாம் ஏங்க 45 வருஷமா எனர்ஜியா இவ்வளவு இது இருக்கு. எனர்ஜி காரணம் என்ன? எத்தனையோ வருஷமா சொல்றேன். ஏதாவது திரும்ப சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, எனர்ஜிக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. அவனாக்கா இதுல பட தூதிக்கா கிண்ண தூதிக்கா 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 இப்படின்னு சொன்னாக்கா, இந்த பீட்டை கொடுக்குறேன்னு சொன்னா பீட்டில் ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வாழ்க்கையில சின்ன பசங்களுக்கு அடுத்த தலைமுறை தம் அடிக்கலாம், ஆனா உன்னோட தம் போயிடும். அடிக்காத தம்மு. நான் ட்ரம் அடிக்கிறேன், அதான் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறேன். தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தனி மனித ஒழுக்கத்தை இழக்க மாட்டேன். அதனாலதான் டிஆர் இன்னைக்கு அதே எனர்ஜியோட இருக்கு. இடையில யாரோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்ல, அவரால் நடக்க முடியாது, அவரால் பேச முடியாது, அவருக்கு முடியல, ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரிலாம் 1000 நக்கல் நையாண்டி கிசு கிசு கிசுங்கள் என்ன வேணா வரட்டும், நானா இருப்பேன். ஒரு டிஆர் டாக்கீஸ் ஒரு நிறுவனத்தை ஒரு ஓடிடி ஆரம்பிக்க போறோம். அதுலயே ஒரு யூடியூப் நடத்துறேன். டிஆர் டாக்கீஸ் படம் இது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 படத்தை ரிலீஸ் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய டார்கெட். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வந்து ஏதோ இந்த காலத்துல படம் பண்றேன், நான் என்ன வடசென்னைக்கு போட்டியா படம் பண்றேன்னு சொன்னேன். ஏயா எஸ்டிஆர் எங்க டிஆர் எங்கயா ப்ரமோஷன் பாடுவீங்கல்ல? கூலி பாடத்துல வந்து ப்ரமோஷன் பாடினா அனிருத் வந்து அடுத்த தலைமுறையில அனிருத் என் பையனுக்கு ஃப்ரெண்டு. அனிருத் வந்து எனக்கு ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்ட் இல்ல, அனிருத் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால அவரு என்ன கூப்பிட்டு பாடம். அதெல்லாம் ஒரு அன்பால பாட வைக்கிறது. அம்மாடி ஆத்தாடி அப்பா நீ தான் பண்ணணும்னு என் பையன் சொல்றாரு. என்ன காரணம்? அவங்க அப்பாவோட வாய்ஸ் அவருக்கு பிடிக்குது, எனக்கு என் பையனோட வாய்ஸ் பிடிக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துல மனிதன் ஒவ்வொரு டைப்பா இருப்பான். நான் வந்து ஒரே ஒரு விஷயம், இதை மட்டும் பஞ்ச சொல்றேன். நான் அமெரிக்காவுக்கு போய்
3 years பேக் நான் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இல்ல, நான் இங்கே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன் பையன் அவர் ஆசைப்பட்டாரு. அப்பா வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் ஒரு மகனா உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு தந்தைக்காக நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எனக்காக நீங்க வெளிநாட்டுல போய் அமெரிக்கால தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இல்ல சிலம்பு எதா இருந்தாலும் நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட என்னுடைய என் தாய்மண்ல தான் எதா இருந்தாலும் இருக்கணும்னு. என் பையன் இல்ல நீ அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அமெரிக்கால போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது என் வாழ்க்கையில இறைவன் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணிட்டான், எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச கொடுத்துட்டான். நான் மாறிட்டேன். நான் இப்ப இந்த கேள்வி கேட்கிறேன், நான் மாறிட்டேன். நான் இப்ப மேக்சிமம் அனாவசியமா எதுக்கும் போக கூடாது, வந்து எல்லாருக்கிட்டையுமே காட்டணும் அன்பு, எனக்குள்ள வந்துடணும் அந்த மாதிரி ஒரு பண்பு. இதான் எனக்குள்ள எனக்கு ஏற்பட்ட மாற்றம். இவ்வளவு நேரம் நல்லா அமைதியா இருந்தேன், இப்ப மட்டும் இந்த இது பண்ண ஏன்னு கேட்ட இந்த மாதிரி வீட்டுல சொல்லியே நினைச்சாங்க, நீங்க எமோஷனலா ஆகாதீங்க, எமோஷனலா ஆகக்கூடாது அப்படின்னு. இப்படி இதற்கே எமோஷனலா ஆகக்கூடியதுல நீங்க இந்த அரசியல் இப்ப ஜீ தமிழ்ல இந்த படங்களோட ரைட் இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. எல்லாத்த விட பாத்தீங்கன்னா யூடியூப்ல எந்த விதமான ரைட்டுமே இல்லாம ரொம்ப டிஆர் லெஜெண்டரின்னு போடுறாங்கன்னா எந்த ரைட்டு யார்கிட்ட வாங்கினாங்க, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் முறைப்படுத்தி என்னோட படங்கள் எல்லாத்தையும் என்னோட டிஆர் டாக்கீஸ்ல முறைப்படுத்தி ஏற்றி வைக்கணும் ட்ரை பண்றேன். இந்த படத்தோட ஆடியோ ரைட் அந்த காலத்துல வெறும் ராயல்டிக்கு பேஸ்ல கொடுத்தது, ஏவிஎம் கொடுத்தோம். 10 பைசா ராயல்டி கொடுக்கல படத்துக்கு, வெறும் 10 பைசா ராயல்டி கொடுக்கல. அது அன்னைக்கு இருந்தது மோனோ காலம், கேசட்டுக்கு தான் கொடுத்தது. இன்னைக்கு டிஜிட்டல், டோட்டல் டிஜிட்டல். இன்னைக்கு இந்த படமா இருக்கட்டும், மைதிலி நகை, அதுக்கெல்லாம் என்னுடைய உரிமைக்கு நான் இத்தனை நாள் எதுக்கு நான் ஃபைட் பண்ணல, இனிமே என் உரிமைக்கு நான் ஃபைட் பண்ணேன். ஒரு காலகட்டத்துல என்னுடைய படம் எத்தனை பொட்டி போனாலும் அந்த பொட்டியில கொண்டு போய் அப்படியே ரூபா நோட்டு கட்ட மாத்தி வச்சுப்பேன். மாத்தி வச்சுட்டு 200 500 எல்லாத்தையும் என் பையன் சிலம்பரத்தில் சின்ன பையன், அந்த பையனோட கையால வைக்க சொல்லுவேன். இந்த பொட்டை அப்பா அப்படின்னு குனிஞ்சு அந்த வலியே தெரியாம என் பையன் வைப்பான். அப்ப என்ன சொல்லுவேன், இந்த 500 ரூபாயோ 200 ரூபாயோ, சில படத்துல 200 வச்சேன், சில படத்துல 500 ரூபாய் இந்த பொட்டியில வைப்பேன். ஃபர்ஸ்ட் பொட்டி வந்து படத்தை திறந்து மக்கள்கிட்ட காட்டுறதை விட ஃபர்ஸ்ட் பொட்டியை திறக்கக்கூடிய ஆபரேட்டர் அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நம்ம குடும்பம் சந்தோஷம். இதான் என்னோட கொள்கை. அவங்க அப்படியே கண்ணுல அப்படியே அந்த பணத்தை எடுக்கும் போது சில ஆபரேட்டருக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா படம் சூப்பர் ஐயா. அதே நேரத்துல ஒரு படத்தின் ஆபரேட்டருக்கு இருக்கக்கூடிய ஞானம், ஒரு படம் வெற்றி படமோ தோல்வி படமோ அவங்கதான் சார் நிர்ணயம் பண்றது. மக்களோட பல்ஸ பார்க்கக்கூடியவங்க. நான் லட்சிய திமுக, நான் எந்த கட்சிக்கும் யாரு கட்சிக்கு நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞரும் ஒரு காலத்துல சொன்னேன். அதற்கு பிறகு நான் பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகன் சார். எம்ஜிஆரோட பாராட்டு விழாவில் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்து பேசினேன். அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்வரை உண்டு, இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்வரை என்பதை இல்லைன்னு பேசினேன். நான் எம்ஜிஆர் ரசிகன். ஆனா குடும்பம் வந்து திமுக குடும்பம். இத போய் எம்ஜிஆர் சொன்னதுதான் சார் என் வாழ்க்கையில மாற்றம். நோ, இப்ப நான் அபிப்பிராயம் சொல்லிதான் அரசியல் வாழ போதா? குருவோட நாள் வேகமா ஒரு ஜோசியத்துல அஸ்ட்ராலஜில வல்லவர் ஏதாவது சிறப்பு காரணம் இருக்காங்க. சிரிக்க ஆரம்பிச்சாரு. கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன். இன்னொன்னு ஒரு விஷயம், எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை உண்டான்னு கேட்டா இருக்கு. கால நேரம் எல்லாம் பார்த்துதான் எதுவுமே செய்யணும் இருக்கு. இன்னைக்கு பார்த்தாக்க வியாழக்கிழமை குருவோட நாள், குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னைக்குதான் நான் நாள் பார்த்து பிஆர் அசோசியேஷன் தேதி சொல்லி வச்சேன். இப்ப செப்டம்பர் மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் நினைச்சாலும் எவ்ரிதிங் இஸ் ப்ரீரிட்டன், நத்திங் இஸ் ரீரிட்டன். எல்லாமே கடவுள் முன்கூட்டியே எழுதிட்டார். அதை நம்மளால மாத்தி எழுதவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்கள் ஒவ்வொரு விதமான படங்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஆக்ஷன் ஓரியன்டட் படம் மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு இது வருதுன்னா, படங்களுடைய சாயலே அதை பார்த்து இதை பார்த்து கொரியன் படம் பார்க்கலாமா, இங்கிலீஷ் படம் பார்க்கலாமா, அதை பார்த்து எடுக்கக்குள்ள சீனே இந்த மாதிரி தானே சார் வரும். ரீசன் இதுதான். எங்களோட காலகட்டத்துல
நானா இருக்கட்டும், இயக்குனர் பாரதி ராஜாவா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், ஆர் சுந்தரராஜனா இருக்கட்டும், எங்களோட காலகட்டத்துல வந்து நாங்கெல்லாம் படம் பண்ணோம்னா ஃபேமிலி டிராமா அப்படி இப்படி இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்களை வச்சு இன்னைக்கு கதை பண்ணோம். இன்னைக்கு ட்ரெண்ட், அது ஒரு ட்ரெண்ட், அது ஒரு காலம். அதேதான் சினிமா பண்ணணும்லாம் சட்டம் கிடையாது. ஜெகன்மோகினின்னு ஒரு படம் ஓடணும், ஜெயமாலினி அம்மா அந்த படத்தில் நடிச்சாங்க. இந்தியாவே அந்த அம்மாவை கொண்டாடுது ஜெகன்மோகினி. அதுக்கு பிறகு எத்தனை பேர் நீங்க பல மோகினி எடுக்கலாம், ஆனா வாழ்க்கையில வருமா ஒரே ஒரு ஜெகன்மோகினி? வராது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு படம் ஓடும். அதற்காக அதே மாதிரி படம் தான் எல்லா படம் ஓடுலாம் கணக்கே போடாதீங்க. சினிமா பார்த்து சினிமா படம் எடுக்கிறவங்க இயக்குனர்கள் சார், அவர்களோட ரசனையை தாண்டி காசு கொடுத்து படம் பார்க்கக்கூடிய ஜனங்க தான் சார் எஜமானர்கள். சரி, திரையுலகத்துல மறைந்து விட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்து என்னோட பெரிய நண்பர். அவருக்கு நான் சட்டம் சிரிக்கிறது மியூசிக் பண்ணேன், அவருக்கு நான் வந்து கூலிக்காரன் படத்துல மியூசிக் பண்ணேன். இந்த அரசியல் என்ற இதுல அது சில பத்திரிகைகள்ல பண்ண கூத்தால என்னோட நட்பும் அவருடைய நட்பும் பிரிஞ்சுது. ஆனா எங்க 2 பேரோட நட்பையும் ஒட்டி வச்சது என் பையன் சிலம்பரசன். கேப்டனும் எங்க அப்பாவும் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு எங்க 2 பேரும் திரும்ப ஒரு பாலமா இருந்து என்னை இணைச்சு வச்சது என் பையன். அன்னைக்கு என் பையன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அப்ப ஒரு முடிவு பண்ணேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்துக்கு கூடிய யாரோட நட்பையும் இனிமே நான் இழக்க விரும்பல. அது சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கலாம், சூப்பர் ஆக்டர் கமலா இருக்கலாம், நம்முடைய இளைய தளபதி விஜயா இருக்கலாம், யாரவனா இருக்கலாம். என்னுடைய அரசியலுக்காக, என்னுடைய திரையுலக கலை உலகம் என்பது இது ஒரு பறந்தது. இது ஒரு சின்ன உலகமா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நான் இழக்க